இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு 2026ல மாஸ்டர் டிகிரி பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். காரணம் என்னன்னா டான்சன் 2026 சீட்டா பிஜி 2026க்கான இது ரெண்டுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக டான்சன் எக்ஸாம் எழுதும்போது எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான படிப்புகள்லாம் நீங்கள் படிக்க முடியும். சீட்டா பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எம்இ எம்டெக்கு எம்பிளானு எம்ஆர்க்கு இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிக்க முடியும். ரொம்ப முக்கியமாக இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி எல்லா மாணவர்களுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 10/4/2026, அதாவது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைமு. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், சார் இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன, பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த டான்சன் எக்ஸாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிஏ பண்ண போறீங்கன்னா அந்த எக்ஸாம்ங்கிறது 9/5/2026 சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்க போகுது. எம்பிஏ பண்ண போறீங்கன்னா 9/5/2026 சனிக்கிழமை மதியானம் 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் சார் நான் வந்து எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளான் இந்த படிப்புகள்லாம் படிக்க போகிறேன்னா அதுக்கான சீட்டா பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது குறிப்பாக அதாவது நமக்கு 10/5/2026 அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ சார் இப்போ இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எங்கெங்கே எந்தெந்த காலேஜிலலாம் படிக்க முடியும் எல்லாத்தையுமே எங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லை, கவுன்சிலிங் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே போல் பல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். குறிப்பாங்க நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த டான்சன் எக்ஸாமும் சீட்டா பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் குறிப்பாக ரொம்ப காலமாகவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டான்சன் எக்ஸாம் எழுதி எம்பிஏ எம்சிஏ படிப்புகள் படிக்கலாம். இது இல்லாமல் கேட்டு மேட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு லெவலில் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா டான்சன்ங்கிறது கம்பல்சரி, சீட்டா பிஜிங்கிறது எம்இ எம்டெக்கு இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு எழுதலாம். சரி, ஓகே, எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை பார்த்துடலாம். டிகிரி எலிஜிபிலிட்டி குறிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நார்மலாக சார் நான் வந்து எம்பிஏ எம்சிஏ படிக்க போகிறேன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் எம்பிஏ பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது உங்களுக்கு 50% அந்த மினிமம் உங்களுக்கு 3 இயர்ஸ் டியூரேஷன் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதுவும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 45% வந்து பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உங்களோட அந்த டிகிரி அந்த பர்சன்டேஜ் வந்து இவ்வளவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எம்பிஏ பண்ணணும்னா 10th +2 அதுக்கப்புறம் 4 வருஷ டிகிரியோ 5 வருஷ டிகிரியோ இல்லை 3 வருஷ டிகிரியோ நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் 10th 3 வருஷம் டிப்ளமோ, அதுக்கப்புறம் 2-3 இயர் அந்த பேட்டர்னில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, ஓகேவா. அடுத்து சார் நான் எம்சிஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டியை பார்த்துங்க. எ பாஸ் இன் ரெகக்னைஸ்டு பேச்சுலர் டிகிரி மினிமம் 3 இயர்ஸ் டியூரேஷன், பிசிஏ ஆர் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த இதிலலாம் நீங்கள் முடிச்சிருக்கலாம். அதுக்குமே 10th +2 அதுக்கடுத்து 3 வருஷ டிகிரியோ இல்லை 4 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். 10th 3 இயர்ஸ் டிப்ளமோ இல்லாட்டி 2-3 வருஷம் நீங்கள் வந்து இந்த டிகிரியும் முடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு தான் வந்து எம்சிஏக்கான எலிஜிபிலிட்டி இதுதான். அதுக்கப்புறம் எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளான் இதெல்லாம் நான் படிக்க போகிறேன்னா இதுதான் எலிஜிபிலிட்டி. பாஸ் இன் ரெகக்னைஸ்டு பேச்சுலர் டிகிரி ஈக்குவலண்ட் இன் அந்த 50% வந்து அப்டேட்டட் மார்க்காக இருக்கணும். இந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 45% தான். பிஇ பிடெக்கு பிஆர்க்கு நான் வந்து பிஇ பிடெக்கு பிஆர்க்கெல்லாம் முடிச்சிருக்கேன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். பிஃபார்ம் டிகிரி பண்ணியிருந்தாலும் நீங்கள் எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளானுக்கு அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி ரெவலண்ட் பிரான்ச் சயின்ஸு ஆர்ட்ஸு விச் ஆர் ப்ரிஸ்கிரிப்டு அப்படின்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்பிளானுக்கான எலிஜிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது 2025-26 மே ஆல்சோ அப்ளை ஃபார் டான்சன். இந்த அகாடமிக் இயரில் படிச்சுட்டு இருக்கவங்களும் கூட கடைசி ஃபைனல் செமஸ்டர் இந்த இயராக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க.
பிஇ பிடெக்கு அந்த டிஸ்டன்ஸ் மோடு வீக்கெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்க எலிஜிபிள் கிடையாது. கேண்டிடேட் வித் டிகிரி இல்லாமல் இந்த 10th 12th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ முடித்தவங்களும் எலிஜிபிள் இல்லை. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து இந்த எம்பிஏ எம்சிஏ அதர் ஸ்டேட் கேண்டிடேட் வந்து அவங்களும் அப்ளை பண்ண முடியும். பட் ஆனால் அவங்களுக்கான சில கேட்டகரி எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கவுன்சிலிங் நடக்கையில் பார்த்துக்கலாம். அதுதான் அதுக்கான வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. டிஎன்எம்பிஏ எம்சிஏக்கான அந்த வெப்சைடு. சீட்டா பிஜி அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் உங்களை ஓசியில் சேர்த்துருவாங்க. நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தாவே உங்களை ஓசியாக வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்களா? எம்பிஏக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத பார்த்துருங்க. அடுத்து எம்சிஏக்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறத பார்த்துங்க. அடுத்து சார் நான் எம்இ எம்டெக் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் லெவலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி லெவலும் பார்த்துங்க. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்து சார் இப்போ நீங்கள் எந்த லெவலில் சொல்லிட்டீங்க. அப்புறம் கோர்ஸ் வைஸ் வந்து இங்கே எலிஜிபிலிட்டி மாறும். அதாவது எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்ப்ளான் பண்ணுறதுக்கு கோர்ஸ் வைஸ் எலிஜிபிலிட்டி மாறும். அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்லேயே எல்லாமே பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த எம்இ எம்டெக்கு எம்ப்ளானு இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன எலிஜிபிலிட்டினா ஒன்றும் இல்லை, இந்த இங்கே பாருங்களேன், இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ண போகிறவங்க இந்த இதில் இருக்கணும். பிஇ பிடெக்கில் இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ எம்இல இந்த இதெல்லாம் நீங்கள் படிக்க முடியும். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நார்மல் டிகிரியில் இருந்தால் மாஸ்டர் டிகிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை பிஇ பிடெக்கில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எம்இ எம்டெக்லாம் பண்ணணும்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே பண்ண முடியும். ஸோ இதுக்கான பேஜ் வந்து நிறையா இருக்குது. நான் இதுக்கான இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சார் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ சார், எப்படி சார் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் என்னன்னா இங்கே பார்த்துங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது டிரான்ஸ்ஜெண்ட் வந்து எம்சிஏ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஏ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க 9/5/2026. 500 எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 500, மற்றவங்களுக்கெல்லாம் 1000. டிரான்ஸ்ஜெண்ட் வந்து எம்பிஏ நீங்கள் எழுத போகிறீங்கன்னா 9/5/2026. 500 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு, அதர்ஸுக்கு 1000. அடுத்து சீட்டா பிஜி நான் வந்து எம்இ எம்டெக்கு எம்ஆர்க்கு எம்ப்ளான் பண்ண போகிறேன்னா கவுன்சிலிங் சார்ஜோட சேர்த்து இது 10/5/2026 அன்றைக்கி தான் எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாமினேஷன் ஃபீஸு 500, கவுன்சிலிங் ஃபீஸு 400, டோட்டலாக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 972 யார் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு. மற்றவங்களுக்கு இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க 1944 மற்றவங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஃபீஸுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டடாக புரிஞ்சிருக்கும். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து இந்த இதெல்லாம் எம்எஸ்சி முடித்தவங்களும் கூட சில பேர் எம்டெக் பண்ண முடியும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுலேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் 2025 கொஸ்டின் பேப்பர் என்ன, இங்கே பாருங்கள் இந்த இதோட வெப்சைட்டு கொடுக்குறேன், நீங்கள் கீழே கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எல்லா மாணவர்களுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. இங்கே பாருங்கள், எம்பிஏ எம்சிஏ இந்த எம்சிஏ பண்ணுறதுக்கு நமக்கு டிரான்ஸ்ஜெண்ட் எக்ஸாம் எழுத போகிறோம். எம்இ எம்டெக்கு எம்ப்ளானி எம்ஆர்க்கு பண்ணுறதுக்கு தாராளமாக நம்ம என்ன எழுத போகிறோம், சீட்டா பிஜி எக்ஸாம் நடக்க போகிறோம், எழுத போகிறோம். எழுதுனதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கையில் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்ட் எக்ஸாம் எம்பிஏ எம்சிஏக்கு நீங்கள் எழுதுறீங்களா, எந்தெந்த காலேஜுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கரெக்டாக நமக்கு அதோட ரீஜனல் கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டினாவே எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 4-5 கேம்பஸ் வந்து இருக்குது. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டி சேர்த்து நான் சொல்கிறேன். மொத்தம் 4 கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இங்கே சென்னையில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னால் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 16 காலேஜ் இருக்குது, அங்கெல்லாம் படிக்கலாம். அதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை தனியாக கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஆர்ட்ஸ் காலேஜும் இன்க்ளூடிங் ஆகும். கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வரும், ப்ரைவேட் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, சயின்ஸு இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் என்ன பண்ணலாம், எம்பிஏ எம்சிஏ வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லையும் பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது முழுக்க கவர்மெண்ட் கோட்டா வழியாக தான் இந்த கவுன்சிலிங்கிறது நடக்கும். இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வழியாக நம்ம
போயிடலாம், முடிஞ்சு போச்சா. அப்புறம் சார் இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டா எக்ஸாம் எழுத போகிறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா தாராளமாக இங்கே பாருங்களேன், எம்இ எம்டெக் எம்பிளானு இந்த மாதிரியான படிப்புகள்லாம் படிக்க போகிறீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி 4 கேம்பஸில் படிக்கலாம், ரீஜனல் கேம்பஸ்லையும் படிக்க முடியும் இன்ஜினியரிங்கு. நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணுறது அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் படிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் 11 காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு 3 காலேஜ், பிஎஸ்சி, தியாகராஜர் காலேஜ், சிஐடி காலேஜ் போகலாம். இதெல்லாம் இருக்குது. சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் உள்ளே போய்க்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து நமக்கு பிரைவேட் காலேஜெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அவங்களோட அந்த இங்கே பாருங்க போட்டிருக்காங்க. இதில் பிரைவேட் காலேஜும் இந்த சீட்டா எக்ஸாம் வச்சு போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ளியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி மே ஆல்சோ அட்மிஷன் ஃபார் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மே ஆல்சோ யூஸ் சீட்டா பிஜி ஸ்கோர். அதை வச்சு நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் காலேஜில் வாங்கிக்க முடியும். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, அந்த எலிஜிபிலிட்டியை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க. ஸோ தாராளமாக எல்லா மாணவர்களுமே அப்ளை பண்ணுங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ வந்து மிக முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து அப்ளை பண்ணுறதை மறந்துடுவீங்க. மறந்துடுறது மட்டும் இல்லை, டேட்டு மறந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். என்ன சார் நாங்கள் மறந்துட்டோம், அந்த டேட்டை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒன்று காமிச்சிடுறேன். இதுக்கான ப்ராசஸ், அந்த எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியும். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்னு நீங்கள் இதுக்கு வேணால் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். இங்கே பாருங்களேன், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் கேட்கும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட நேமு, கேண்டிடேட் அந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அந்த இதெல்லாம் கேட்குதா, இதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருங்க. என்ன படிக்க போகிறீங்களோ இதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கட்டமாக உங்களோட ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலீஜனு, ஸ்டேட்டு, கம்யூனிட்டி, இந்த சப்காஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் கரெக்டாக அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th அந்த ரோல் நம்பரு, பாசிங் இயர் இதெல்லாம் கேட்கும். அப்புறம் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த இது, அப்புறம் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த எங்கே படிக்க போகிறீங்க என்னங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த காலேஜா, இதா ரீஜனல் கேம்பஸா, கவர்மெண்ட் காலேஜா, அட்டானமஸா, நான் அட்டானமஸ் காலேஜா, எங்கே போக போகிறீங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகிற அந்த சீட்டா பிஜிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 25 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். சென்டர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டரை கொடுத்தீங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதணும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்குது. 300 பிக்சல்லேருந்து அந்த ஹைட்டும் வித்தும் வந்து 200 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இதை வந்து நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிடணும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்குறாங்க, 10 கேபிலேருந்து 5 கேபிக்குள்ளே நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிடலாம். அடுத்து வந்து எம்பிஏ எம்சிஏக்குனா அதே தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே அது கவுன்சிலிங் வழியாக போகும்போது கம்யூனிட்டியெல்லாம் வச்சு தான் அட்மிஷனு. அதே போல் எம்இ எம்டெக்குக்கும் அவங்களும் நிறையா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஃபைல் சைஸ் வந்து 5 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சீட்டா பிஜி எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இதெல்லாம் உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பார்த்துக்குங்க. உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, டிஃப்ரெண்ட் லேபிள் இருந்தால் அந்த இதில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் கைண்ட்லி லாகின் 2-3 days ஆஃப்டர் பேமெண்ட் டு நோ அப்ரூவல் ஸ்டேட்டஸ் யுவர் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஆயிடுச்சா என்னங்கிறத பார்த்துங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோ கொடுக்கையில் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், இந்த ராங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோலாம் கரெக்டாக கொடுங்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் கொடுத்துறாதீங்க, அதனால தான் போட்டிருக்காங்க. அடுத்து கையெழுத்தெல்லாம் ஒழுங்காக கையெழுத்து போட்டு ஒழுங்காக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகேவா, ஃபைன். இந்த இதை நம்ம வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓவரால் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது இந்த டான்சென்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், சீட்டா எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எப்படி கவுன்சிலிங் நடக்கும், இதை பற்றியெல்லாம் விரிவாக்கமாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.